நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, சேலம் மறைமாவட்டம் பேட்டப்பாளையம் பங்கு இறைமக்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறோம். சாதாரண நிலையில் வாழுகின்ற நமக்கு அசாதாரண சக்தி கிடைப்பது இந்த நற்கருணையினால்தான். இயேசு மெய்யாகவே திரு உடலாக திரு இரத்தமாக நமக்குள் உணவாக வருகிறார். இயேசுவின் இந்த தொடுதல் நமக்கு குணமளிக்கிறது, வாழ்வு தருகிறது, வழிகாட்டுகிறது. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் மீண்டும் புது படைப்பாக மாறிட இயேசுவின் தொடுதல் தேவைப்படுகிறது. இத்தகைய அருள் வாழ்வில் நாம் எந்நாளும் வளர்ந்திட இத்திருப்பலி உதவி செய்கிறது. தாவீதின் மகன் இறை அரசர் நம்மை தொட வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, இப்புதிய நாளை இறைவன் தாமே நமக்கு கொடையாக தந்திருக்கின்றார். நன்றி கூறுவோம். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் இறுதி வெள்ளிக்கிழமையாக இன்று இந்த மாதம் முழுவதும் இறைவன் தாமே நம்மை வழிநடத்தி வந்தமைக்காக நன்றி கூறுவோம். இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டுள்ள இந்த நாளில் இயேசுவின் இரக்க மிகுந்த இதயம் நம்மையும் நம் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இன்றைய நாள் முழுவதும் நாம் செய்ய இருக்கிற அனைத்து செயல்களையும், நமது பயணங்களையும், நமது பணிகளையும், நம் குடும்பத்தையும் இறைவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிக்க தொடர்கின்ற இந்த திருப்பலியில் பக்தியான உள்ளத்தோடு ஜெபிப்போம். பிரியமானவர்களே, ஒருவேளை இறைவனுக்கு எதிராகவும் அயலாருக்கு எதிராகவும் தவறுகள் செய்திருப்பின் மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா,
நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீ நம்மை புறக்கணித்தது உரியாவின் மனைவியை உனக்கு மனைவாக்கி கொண்டாய். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இளவேனில் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம். அப்பொழுது தாவீது யோவாபை தம் பணியாளரோடும் இஸ்ரேல் அனைவரோடும் அனுப்பினார். அவர்கள் அம்மோனியரை தோற்கடித்து இரபாவை முற்றுகையிட்டனர். தாவீதோ எருசலேமிலேயே தங்கிவிட்டார். ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பெண் குளித்து கொண்டிருந்ததை தாவீது மாடியிலிருந்து கண்டார். அவள் மிகவும் அழகிய தோற்றம் கொண்டிருந்தாள். தாவீது அவள் யாரென்று கேட்க ஆள் அனுப்பினார். அவள் எலியாவின் மகளும் இத்தியார் உரியாவின் மனைவியுமான பத்சேபா என்று கூறினார். தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார். அவள் தம்மில் வந்ததும் அவர் அவளோடு உடலுறவு கொண்டார். பிறகு அவள் தன் இல்லம் சென்றாள். அப்பெண் கருவுற்று தாவீதிடம் ஆள் அனுப்பி தான் கருவுற்றிருப்பதாக அவரிடம் தெரிவித்தாள். அப்பொழுது தாவீது இத்தியானியாவை உரியாவியனிடம் அனுப்பி வை என்று யோபாவுக்கு செய்தி அனுப்பினார். யோபாவு உரியை தாவீதிடம் அனுப்பி வைத்தார். உரியா தாவீதிடம் வந்ததும் அவர் யோபாவின் நலம் பற்றியும் வீரர்களின் நலம் பற்றியும் போரின் போருக்கு பற்றியும் விசாரித்தார். பிறகு தாவீது உரியாவிடம் உன் வீட்டிற்கு சென்று உன் பாதங்களை கழுவிக்கொள் என்றார். உரியா அரண்மனையை விட்டு சென்றதும் அவர் பின்னாலேயே அரசர் அன்பளிப்பு அனுப்பி வைத்தார். உரியாவோ தம் தலைவரின் பணியாளர் அனைவரோடும் அரண்மனை வாயிலிருந்தே படுத்து கொண்டார். தம் வீட்டிற்கு செல்லவில்லை. உரியா தம் வீட்டிற்கு செல்லவில்லை என்று தாவீது அறிந்ததும் தாவீது அவரிடம் நீ நெடும் தொலைவிலிருந்து வரவில்லையா? பின் ஏன் நீ வீட்டிற்கு செல்லவில்லை என்று கேட்டார். தாவீது அவரை அழைத்து அவரோடு உண்டு குடித்து அவருக்கு குடிபோதையூட்டினார். மாலையில் அவர் தம் தலைவரின் பணியாளரோடு தம் படுக்கையில் தூங்கச் சென்றார். தம் வீட்டிற்கு அவர் செல்லவே இல்லை. காலையில் தாவீது யோபுவுக்கு ஒரு மடல் எழுதி அதை உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினார். அம்மடலில் அவர் உரியாவை போர் கடுமையாக நடக்கும் முன்னிலையில் நிறுத்தி அவனை விட்டு பின்வாங்கு, அவன் வெட்டுண்டு மடியட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். யோவாபு நகரை முற்றுகையிட்டு கொண்டிருந்த பொழுது வலிமை மிகு எதிர் வீரர்கள் இருந்த இடத்தை அறிந்து அங்கே உரியாவை நிறுத்தினார். நகரின் ஆட்கள் புறப்பட்டு வந்து யோவாவை தாக்கினார். அப்பொழுது போரில் வீழ்ந்தவர்களும் தாவீதின் வீரர்களும் சிலர். இத்தியார் உரியாவும் மாண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். பல்லவி. கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். மயில் ஒலியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுங்கிய என் எலும்புகளை களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். பல்லவி.
கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தை, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சலிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார். ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகளை விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறையும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, இப்புதிய நாளை கொடையாக தந்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். வெள்ளிக்கிழமையாகிய இன்று இயேசுவின் திரு இதயம், இரக்கம் மிகுந்த இதயம் நம் அனைவரையும் ஆட்கொள்ளவும், இறைவன் தாமே நாம் செய்ய இருக்கிற அனைத்து செயல்களையும் ஆசீர்வதிக்கவும் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியின் பின்னணியில் உங்களோடு இணைந்து 2 சிந்தனைகள் சிந்திக்க விளைகிறேன். இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 26 முதல் 34 முடிய எடுக்கப்பட்டுள்ளது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மார்க் நற்செய்தியின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இந்த இறையாட்சின்ற இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லப்பட்டே வருகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களிடமும் மக்களிடம் பார்த்து இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம், இறையாட்சின்ற அந்த வார்த்தைக்கு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக 2 ஓமைகளை குறிப்பிடுகிறார். 2 கதை மாதிரி சொல்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. முதல் ஓமை என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவர் விதைக்கிறாரு, அவருக்கே தெரியாமல் அதுவாக முளைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அரிவாள் எடுத்துகிட்டு போகிறாரு அந்த தானியங்களெல்லாம் எடுக்கிறதுக்காக. இது முதல் ஓமை. இரண்டாவதாக இறையாட்சி எதுக்கு ஒப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கடுகை சொல்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடுகு ரொம்ப சின்னது. அந்த கடுகு என்னன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாத்த விட சின்னது. ஆனால் அது முளைச்சி பெருசாக வர்றப்ப
அது வானத்து பறவைகள்லாம் வந்து தங்குற அளவுக்கு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இறையாட்சி என்றால் என்ன? இயேசு எதற்காக இந்த இறையாட்சியை பற்றி இந்த 2 உவமைகளை பற்றி குறிப்பிடுகிறார்? பிரியமானவர்களே, மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 14 மற்றும் 15. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 14 மற்றும் 15. திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்ட பின் இயேசு, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள், காலம் நிறைவேறிவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள், இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்று குறிப்பிடுகிறார். திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்ட பின், நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசுவுக்கு முன்னாடி திருமுழுக்கு யோவான் இயேசுவின் வழியை ஆயத்தம் செஞ்சார். திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்ட பின் உடனடியாக மார்க்கு நற்செய்தியின் பின்னணியில் இயேசு தன்னுடைய அந்த உலக அந்த பணியை ஆரம்பிக்கிறப்ப அவர் சொன்ன முதல் வார்த்தை, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள், இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இறையாட்சியை மக்களுக்கெல்லாம் சொல்வதற்கு அவர் 2 விஷயங்களை கையாளுகிறார். முதலாவது விஷயம் ஓமைகள் சொல்கிறார், நிறைய கதையெல்லாம் சொல்கிறார். அதில் இன்றைக்கி வந்த கதைகளும் ஒன்று. விதையை பற்றி சொல்கிறாரு, ஊதாரி மைந்தனை பற்றி சொல்கிறாரு, புளிப்பு மாவை பற்றி சொல்கிறாரு, காணாவர் போன நாணயத்தை பற்றி சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லி இறையாட்சி இப்படி இருக்கும்னு அவர் சொல்கிறாரு. 2வது, இறையாட்சி அவர் சொல்லணுன்றதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட விஷயம் எதுன்னு சொன்னால், நோய் நொடிகளை குணமாக்குகிறது. இல்லை, ஒரு தொடுவார் குணமாவாங்க, அவருடைய ஆடையை தொடுவாங்க குணமாவாங்க, நோய் நொடிகளை குணமாக்குவது. இதன் வழியாக இறையாட்சியை பற்றி அவர்கிட்ட மக்கள்கிட்டலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இன்றைய வாசகத்தின் பின்னணியில் இறையாட்சி மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 14 மற்றும் 15. காலம் நிறைவேறிவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள், இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்று இயேசு கூறுகிறார். அப்போ நற்செய்தி, இறையாட்சி, இதை 2 வார்த்தையை நம்ம சுருக்கிக் கொள்வோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்மஸ் டிசம்பர் மாதத்தில் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடணும். அன்றைய வாசகத்தில் இப்படி ஒரு வார்த்தை வரும். நற்செய்தி வாசகத்தில் இடையர்கள்லாம் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. வானதூதர் வந்து சொல்கிறாரு, இதோ மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். நற்செய்தி என்ன அப்படின்னு இடையர்கள் கேட்குறாங்க. கேட்ட உடனே வானதூதர், இதோ உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறாரு. அவர் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த நற்செய்தி என்றால் என்னன்னு சொன்னால், இயேசு பிறந்திருக்கிறார், எனக்காக இயேசு இருக்கிறாரு என்பது தான் நற்செய்தி. அந்த நற்செய்தியை இயேசுவே மக்கள்கிட்ட சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் ஒரு நற்செய்தி நெருங்கி வந்து விட்டது, இறையாட்சி வந்துருச்சு, உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன். அந்த இறையாட்சி என்பது என்ன அப்படின்னு சொன்னால், பிரியமானவர்களே, ஒற்றை வார்த்தைகள் குறிப்பிடுகிறேன். இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என்னை வழி நடத்துகிறார் என்று எண்ணுகின்ற நம்பிக்கை வாழ்க்கையில் வாழுகின்ற பொழுதெல்லாம் இறையாட்சியை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா, இயேசுவினுடைய பிரசன்னத்தை உணர்கின்ற ஒவ்வொருவரும் இறையாட்சியின் பிள்ளைகள். சரிங்களா? பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி சொல்வோம், பிரைஸ் தி லார்ட். அப்போ இறையாட்சிக்குள்ளார நான் இருக்கிறேன்றதுக்கு என்னென்னலாம் ப்ரூஃபு, இறையாட்சி எனக்குள்ளார இருக்குதுன்றதுக்கு என்னென்னலாம் ப்ரூஃப்னு சொன்னால், அதுக்கு இன்றைய முதல் வாசகம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை. சின்ன வயசுலேருந்து தப்பான வாழ்க்கை வாழக்கூடாதுன்றதுக்கு இந்த கதையை நம்ம எல்லாருக்குமே சொல்லியிருப்பாங்க. தாவீது அரசர், உலகம் போற்றுகின்ற மிகப்பெரிய ஒரு அரசனாக தாவீது அரசர் இருந்தார். வழக்கம் போல் போருக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, அரண்மனையில் இருக்கிறாரு. வெளியில் வந்து பார்க்குறப்ப வேறு ஒரு மனைவியை பார்க்குறாரு, அவரோட தவறான ஒரு உறவில் இருக்கிறாரு, பாவ வாழ்க்கை வாழ்கிறார். இதை நாத்தான் இறைவாக்கினர் வந்து சொல்கிறார், நீ தவறு செய்து விட்டாய், ஆண்டவரின் பார்வையில் நீ தீயது செய்து விட்டாய்ன்னு சொன்ன உடனே தாவீது அரசர் உடனடியாக, ஆண்டவருக்கு முன்பதாக நான் பாவம் செய்து விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவரின் பாவங்களை மன்னித்து விட்டார் அப்படின்னு சொல்லுவார் இறைவாக்கினர். பிரியமானவர்களே, முதல் விஷயம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் யார் யாரெல்லாம் வாழ்கிறோமோ அவர்கள் முதல் விஷயம் செய்வாங்களே என்னன்னா, ஆண்டவர் என் மீது இரக்கம் கொள்கிறார், நான் எந்த பாவ வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் சரி ஆண்டவர் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு நினைக்கிறவங்க இறையாட்சியின் முதல் படியில் நம்ம இருக்கிறோம். 2வது, இன்றைய ஓமைகள். ஒருத்தர் விதை விதைக்கிறாராம், ஓகேங்களா, கையை கட்டிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா, கேமரா வச்சுக்கிட்டு, விதை இப்போ உடையுது, மேலே வருது, பார்க்குறாங்க அப்படின்ட்டு கிடையவே கிடையாது. ஆனால் அதை மூடி மண்ணில் போட்டு மூடி வச்சிட்றாங்க, அதுவாக மேலே வருது. எப்படி வருது? அதுவாக வருது. இறை ஆட்சியில்
கடவுளுடைய பிரசன்னத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கே தெரியாமல் அருள் வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்களாம். அருள் வாழ்வு என்ன ஆண்டவருடைய அருள் வாழ்வுனா என்ன அப்படின்னு சொன்னால், பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இரத்தத்தினாலும் ஆண்டவருடைய இந்த உணவினாலும் ஆட்கொள்ளப்படுகின்ற ஒரு பிள்ளைகள். எனக்கே தெரியாது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் எப்பெல்லாம் வாழ்கிறனோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருக்குள்ளாக நான் வளருவேன், மிகுந்த கனி தருவேன். இப்போ நம்ம குடும்பத்திற்கு வருவோம். என்னுடைய குடும்பம் இறையாட்சியின் குடும்பமாக இருக்கிறதா? என்னுடைய பணி வாழ்க்கை, நான் வேலை செய்கிற இடம் இறையாட்சியின் இடமாக இருக்கிறதா? என்னுடைய படிப்பு, நான் படிக்கிற இடம், நான் வேலை செய்கிற இடம், என்னுடைய அன்பியம், என்னுடைய பங்கு இறையாட்சியின் அந்த பங்காக, இறையாட்சியின் குடும்பமாக இருக்கிறதா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொன்ன 2 விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும். ஒன்று, கடவுளுடைய பிரசன்னத்தை உங்கள் குடும்பத்தில் தேடுங்கள். எப்படி தேடணும்? இயேசு என் மீது இரக்கம் கொண்டது மாதிரி நானும் என் கணவன் தவறு செய்தால் அவர் மீது இரக்கம் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கே தெரியாமல் நான் ஆண்டவர்களாக இருக்கிறப்ப அருள் வாழ்வில் எப்படிலாம் நான் வளர்றனோ அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளாக வளர்வதற்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், விதையாக இருக்கணுமா. அப்படி இருக்கிறப்ப உங்கள் குடும்பம் இறையாட்சியின் குடும்பமாக இருக்கும். உங்களுடைய அன்பியம் இறையாட்சியின் அன்பியமாக இருக்கும். உங்கள் பங்கு இறையாட்சியின் பங்காக இருக்கும். பிரியமானவர்களே, இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று. என்ன அது அப்படின்னு சொன்னால், இப்பொழுது ஒரு பாடல் நான் பாடுகிறேன். இந்த நாளின் தொடக்கத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கி முழுசும் இந்த பாட்டை மட்டும் பாடுங்க. இந்த ஆவியானவருடைய பாடலில் இந்த 2 வார்த்தைகள் மட்டும் வரும். உமது ஆற்றல் இல்லாமல் என் வாழ்வில்லை, வழித்துணை இல்லாமல் என்னுடைய பயணமே கிடையாது. இறையாட்சி என்பது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க இறையாட்சிக்குள்ளார போயிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு நினச்சிட்டா பாவ வாழ்க்கை இருக்க மாட்டோம். ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு நினச்சிட்டா எதிர்காலத்தை நோக்கி நம்ம பயப்பட மாட்டோம். ஆண்டவர் எனக்குள்ளார இருக்கிறாருன்னு நினச்சிட்டா நமக்கு எதிராக யார் தப்பு பண்ணாலும் என்ன பண்ணுவோம்? மன்னிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டா மற்றவங்க மீது இரக்கம் காட்ட ஆரம்பிப்போம். புன்னகையும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எதிர்காலத்தை நோக்கி அச்சமின்றி நல்ல ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும். தொலைக்காட்சியின் வழியாக எந்த மூலையிலிருந்து இந்த திருப்பலியை பார்த்தாலும் சரிதான்,
இந்த நாள் முழுவதும் வெள்ளிக்கிழமையாக இன்று இயேசுவின் திரு இதயத்திலிருந்து வழிந்தோடுகின்ற அந்த இரத்தமும் தண்ணீரும் நம் நோய் நொடிகளையும், நம் குடும்பத்தையும், நம் அன்பியத்தையும், நாம் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். உங்களுடைய கரங்களை தலைமீது வைத்து ஜெபிப்போம். நான் சொல்ல எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, இயேசுவே, தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, என் மேல் இரக்கமாயிரும். என் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, இயேசுவே, தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, என் மேல் இரக்கமாயிரும். என் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, இயேசுவே, இந்த நாள் முழுவதையும் இந்த நாள் முழுவதையும் உமது பாதத்தில் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். சமர்ப்பிக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, உமது பிரசன்னத்தில் உமது பிரசன்னத்தில் உமது பிரசன்னத்தில் உமது பிரசன்னத்தில் இருக்கின்ற பொழுதெல்லாம் இருக்கின்ற போதெல்லாம் ஆண்டவரே, ஆண்டவரே, நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன். நான் மகிழ்ச்சியோடு ஆண்டவரே, இருப்பேன். ஆண்டவரே, உமது இரத்தத்தினால் உமது என்னை இரத்தத்தினால் கழுவியருளும். என்னை கழுவியருளும். உமது இரத்தத்தினால் உமது இரத்தத்தினால் என்னை தூய்மைப்படுத்தியருளும். என்னை தூய்மைப்படுத்தியருளும். இந்த நாள் முழுவதும் இந்த நாள் முழுவதும் நான் செய்ய இருக்கிற நான் செய்ய இருக்கிற அனைத்து செயல்களையும் அனைத்து செயல்களையும் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். உமது இரத்தத்தினால் உமது இரத்தத்தினால் நோய் நொடிகளை என் நோய் நொடிகளை குணமாக்கும். என்னை வழி நடத்தும். என்னை என்னை வழிநடத்தும். பலப்படுத்தும். என்னை பலப்படுத்தும். ஆமென். ஆமென். ஒரு நிமிடம் அமைதியாக கண்களை மூடி ஜெபிப்போம். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த சாதாரண அப்பம், இந்த சாதாரண ரசம் இயேசுவின் உடலாக, இயேசுவின் இரத்தமாக மாற இருக்கிறது. இறையாட்சி என்பது என்ன? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ்வதே இறையாட்சி. அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் இப்பொழுது வாங்க இருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய உடல் முழுவதையும் தூய்மையாக்கிருளும். நீங்கள் என் கூட இருக்கிறப்ப எனக்கே தெரியாமல் அருள் வாழ்வை நான் வாழ்வேன். நான் அருள் வாழ்வில் வாழ்கின்ற பொழுதெல்லாம் என் குடும்பத்தில் என் கூட இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக அருள் வாழ்வில் வாழ வைக்க முடியும். என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, உமது ஆற்றலினால் என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபிப்போம். நல்லாயன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆற்றல் நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை வழிநடத்துகிறது. ஒரே குடும்பமாக வந்துள்ள நாம் அனைவரும் நம் ஆண்டவரிடம் நமது தேவைகளை எடுத்துரைப்போம். அன்பின் இறைவா, எங்கள் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை வழிநடத்த தேவையான அருள் ஆசீர் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் தெய்வமே இறைவா, நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். நாட்டு தலைவர்கள் அனைவரும் மக்கள் அனைவரையும் ஒற்றுமையின் பாதையில் வழிநடத்த தேவையான நல்ல உள்ளத்தை அருளுமாறு ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்ச்சியின் தெய்வமே இறைவா, ஆர்சி பேட்டைப்பாளையம் பங்கு மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். எம் பங்கு மக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் மன்னித்து விட்டு கொடுத்து அன்பு செய்து இயேசுவின் சிறந்த நற்செய்தியின் பணியாளர்களாக மாற தேவையான அருள் வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் தரும் மருத்துவரே எம் இறைவா, உடல் நோயாலும் மனநோயாலும் வருந்தும் அனைவருக்கும் நீரே நலம் தரும் மருத்துவராக இருந்து நல்ல உடலுள்ள சுகத்தை அருளுமாறு ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென்.
இன்றென்றும் மாறாத அன்பின் பந்தம். என் தேவன் நீர்தான் எந்தன் சொந்தம், என்றென்றும் மாறாத அன்பின் பந்தம். கொடுக்கின்றேன் அப்பரசமதையே, கொடையாக உன்னை பெற்றுக்கொள்ளவே. கொடுக்கின்றேன் அப்பரசமதையே, கொடையாக உன்னை பெற்றுக்கொள்ளவே. வில்லை தூவு புகை போல இம்மனங்களை எழுப்புகின்றோம். வான் பீடத்தில் அது சேரும் மனம் தமிழும் காணிக்கையால். வில்லை தூவு புகை போல. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்துக்கு கொண்டு வருகின்றோ. இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகிறது. ஆகவே வானதுதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிரள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தையிலேயோ, எங்கள் ஆயர் ராயப்பன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இது நோக்கியிருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில்
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இந்நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். மகிழ்ச்சியாக அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கையை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன்,
மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்வதே இறையாட்சி. இந்த நாள் முழுவதும் நீங்கள் செய்ய இருக்கிற ஒவ்வொரு செயல்களையும் இறைவன் ஆசீர்வதிக்கிறார். மகிழ்ச்சியாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பவியே